அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 914வது நாளை எட்டியிருக்கிறது. ஈரானுக்கும் பிணந்தின்றி கல்குகளாகிய இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு நடந்த யுத்தம் 54வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் ஒரு பெரிய எதிர்ப்பு இஸ்ரேலில் நெத்தன்யாகுவுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. நெத்தன்யாகு பல பிராண்டுகளில் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு இருந்த கெத்து அடிபட்டு போச்சு. எங்கேயுமே ஒரு தெளிவான இலக்கும் இல்லை, வெற்றியும் இல்லை. அதை இந்த கிரேட்டர் இஸ்ரேலுங்கிற கான்செப்டை அடிக்கடி இப்போ நெத்தன்யாகு பேசி வந்தார். அதாவது அக்டோபர் 7, 2023 பிறகு நான் கிரேட்டர் இஸ்ரேலை நோக்கி போகிறேன். அதில் சவுதி அரேபியா, பக்கத்தில் யமன், சூடான் எல்லா நாடுகளும் சேருது, ஈஜிப்டு எல்லாம் சேருது. ஆனால் என்ன ஆகிருக்கு இஸ்ரேலுன்னு கேட்டால், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ரொம்ப விளக்கமாக காணொலி சொல்லியிருக்கேன். நார்தன் இஸ்ரேல் இப்போ இஸ்ரேலுக்கு இல்லை. சதர்ன் இஸ்ரேலை நேற்று லெபனானும் தாக்கியிருக்கு. போராளிகளும் 21 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் எங்கள் சதர்ன் வெஸ்ட் பேங்கில். அப்போ நார்த்தும் சவுத்தும் உனக்கு பாதுகாப்பாக இல்லை. சரி, இஸ்ரேலுடைய ஐடியாலஜி ஜியோனிசம் அதை எடுத்து நேற்று ஜெருசலத்தில் போராட்டம் நடத்துறதுக்கு 78வது ஆண்டு இஸ்ரேல் உருவாக்கிய நாளை கொண்டாடக்கூடிய நாளில் இல்லைப்பா. இந்த ஜியோனிசம் உலகத்தில் மிக குரூரமான ஒரு கொள்கை என தன்னை காட்டி காசாவில் நடத்திய அந்த ஜெனோசைட், காசாவில் 72,582 பேர் ஷஹீதானவர்கள் பெற்ற மிகப்பெரிய வெற்றி என்னவென்று சொன்னால், இந்த இஸ்ரேலே அழிக்கக்கூடிய அளவில் இஸ்ரேலிய மக்கள் கிளம்பி இருக்கிறார்கள். ஜெருசலத்தில் நேற்று அவர்கள் நடத்திய போராட்டத்தில் அதை சொல்லி இருக்கிறார்கள். இந்த சியோனிசம் நமக்கு வேண்டாம். ஏற்கனவே ஹெரிடம் ஜூஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அல்லது ஜுடேயாங்கிற வேதத்தை, அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள், யூத மதத்தை ஸ்ட்ரிக்டாக பின்பற்றுபவர்கள், நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டு கூடாது, அவர் மசீஹ் வந்த பிறகுதான் நடக்கும்னு அவங்க ஒரு தத்துவத்தை சொல்லுகிறார்கள். ஆகவே சியோனிசம் 150 வருஷம்தான் அதுக்கு லைஃபு. அது 150 வருஷத்துக்கு முன்னாடி யூதர்களை உலகெங்கும் கொடூரமானவர்கள், கொடுமையானவர்கள் காட்டி விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ கிரேட்டர் இஸ்ரேலை பேசவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு உள்ள இதில் இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்ல, கிரேட்டர் இஸ்ரேலை பெரிய அளவில் தடுத்து கொண்டு இருப்பது ஹிஸ்புல்லா, லெபனானுடைய ஹிஸ்புல்லா. அங்கே ஒன்றும் செய்ய முடியல. அதே போல் காசா இன்னைக்கும் எதிரி கையில் ஆயுதம் இருக்கக்கூடாது, ஹமாஸ் கையில் ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு தான் பேசிட்டு இருக்கேன். காசாவும் ஒன்று விட்டு போயிடும். இப்போ சிரியானுடைய கோலான் ஹைட்ஸை லெபனான் ரொம்ப குறி வச்சு தாக்கிட்டு இருக்கு. அதனால அந்த கோலான் ஹைட்ஸும் ஹிஸ்புல்லா தாக்கிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லா அதை விடுவிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால இஸ்ரேலு தான் 67 யுத்தத்தில் பிடித்த பகுதிகளில் பலவற்றை இப்பொழுது இழக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருக்கே தவிர, அல்லாமல் நிலப்பரப்பு வழியாகவும் அகண்ட இஸ்ரேல் இல்லை, அடுத்தது மக்கள் மனதிலும் அகண்ட இஸ்ரேல் இல்லை. அவங்க இப்போ நம்ம எல்லாம் ஆக்குப்பயர்ஸ், நம்ம எல்லாம் வந்தேரிகள், நம்ம எங்கேயாவது தப்பி ஒழிச்சிருவோம்னு. இப்போ இந்த ஒரு 10 நாளா லெபனானுடைய தாக்குதல் குறைஞ்ச பிறகுதான் பங்கர்களில் இருந்தும் ஷெல்டர்களில் இருந்தும் பாதுகாப்பு, பூமியை கீழே போனவங்க நிம்மதியாக நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஏரில் கொஞ்சம் நடமாடுறோம். அதுலேயும் இஸ்ரேலுடைய கிரேட்டர் டெல்லவினுடைய முனிசிபாலிட்டி அறிவிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் ஆயிரக்கணக்கான வீடுகள், ஒரு 1000 தான் சொன்னால், ஆனால் பின்னாடி 10,000 வீடுகள் ஈரானின் தாக்குதலால் சேதமடைந்து இருக்கின்றன. அதில் எதுலேயுமே போய் குடியிருக்க முடியாது. இடிபாடுகளுக்கு இடையில இருந்தால் அந்த பில்டிங்லாம் எப்போ விழுவும்னு தெரியாது. அதனால முட்டாக 1000 அவுட்டு, மீதி பில்டிங்கெல்லாம் இருக்க முடியாது. மொத்தம் 10,000 புது குடியிருப்பை எங்கே உருவாக்கணும்? கிரேட்டர் இஸ்ரேலில், கிரேட்டர் டெல்லவியூவில். அதனால் கிரேட்டர் இஸ்ரேலுங்கிற பேச்சே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்தது மிகப்பெரிய இது, இந்த 78 வருஷமும் இஸ்ரேலு தாம் வானத்தில் சாதித்தேன், பூமியில் சாதித்தேன், பூமிக்கு கீழே சாதித்தேன், பல பெரிய ஆயுதங்களை கண்டுபிடித்தேன், கிகாசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் நான் வியாபாரம் பண்ணமெல்லாம் சொல்லிட்டு இருந்தது எல்லாம் அடிபட்டு போச்சு. அடிபட்டு போனால வருஷத்துக்கு 3.8 பில்லியன் டாலரை அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருந்து, இப்போ அமெரிக்காவில் ஒரு எதிர்ப்பு இஸ்ரேலுக்கு அதிகமாக வந்து விட்டது. அவன் யுத்தத்தை நம்ம எதுக்கு சண்டை, அவன் யுத்தத்தை நம்ம ஏன் நடத்தணும்? இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விவாதங்கள் எப்படி போகுதுன்னா, எப்படி நெத்தன்யாகு ட்ரம்பை பைத்தியக்காரனாக்கி இந்த யுத்தத்தில் கொண்டு வந்து அழிவையும் அவமானத்தையும் அமெரிக்காவுக்கு தேடி தந்தாங்கிறது தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ
கால வரையறையற்ற போர் நடந்தால் என்ன அர்த்தம்? டிஃபீட்டுன்னு அர்த்தம். இன்னைக்குள்ள ஹிந்துவில் அது சம்பந்தமான ஒரு அழகான எடிட்டோரியல் இருக்கு. எல்லாம் பெரிய பொய்யா, நீ பேச்சுவார்த்தை வேணுங்கிறவ ஹர்மூஸை பிளாக்கெட் எடுத்துட்டு பாட்டுக்கு போ. ஹர்மூஸ் யுத்தத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, February 28, 2026 முன்னாடி எப்படி இருந்தோ அதே மாதிரி விட்டாலே முடிஞ்சு போச்சு. உலகத்துல இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடுங்கிற கவலையெல்லாம் மக்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்கு பெரிய அடி என்னன்னா, இந்த ரெண்டும் இதெல்லாம் அமெரிக்காவினுடைய மக்களும் அமெரிக்காவினுடைய இராணுவமும் இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பது. அதை இன்னொரு வழியில சொன்னா, அமெரிக்காவினுடைய இராணுவம் இன்னைக்கு ட்ரம்புக்கு எதிராகவே இருக்கு, மக்களும் ட்ரம்புக்கு எதிராகவே இருக்கிறார்கள். இப்போ உலகம் முழுவதும் உள்ள மக்கள், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி, ஐரோப்பாவினுடைய வீதிகளில் பாலஸ்தீன கொடி பறக்காத வீதிகளே கிடையாது என்று சொல்லும்போது, உலகத்தில் உள்ள மக்கள் இஸ்ரேல் எவ்வளவு பெரிய கொடுமையான நாடு என்பதை தெரிந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு போய்விட்டதுன்னா, ஹிட்லரு இவங்களை விட்டு வச்சதே தப்பு அப்படின்னு. அது ஹிட்லர் நல்ல சிறந்த ஆட்சியாளர்னு ஒரு புக்கு தமிழ்ல வந்திருக்கேன், நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா அவர் 100 பேரை விட்டு வச்சான். இவனை எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்க, நான் ஏன் கொலை செய்தேன், ஹோலோகாஸ்ட் போன்றவற்றை ஏன் நடத்தினாங்கிறது உங்களுக்கு பின்னாடி புரியணும்ல. இவனை ஒரு 100 பேர் விட்டு வைக்கிறேன், எப்படி இருக்கான் பாருன்னு சொல்லியிருக்கேன். இது இவர்களுடைய வரலாற்றிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. அவனை நல்ல ஆட்சியாளன் என்று இன்றைக்கு ஜெர்மனியிலே பாராட்டக்கூடிய அளவிலே இருக்கிறது. ஆகவே கிரேட்டர் இஸ்ரேல் போச்சு, உள்ள இஸ்ரேலும் விரைவில் நாசமாகும். இனி எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இஸ்ரேல அந்த 12 நாள் யுத்தம், இப்போ நடந்த யுத்தத்துல இஸ்ரேல ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு வந்து விட்டது ஈரான். இவன் என்னத்தான்னா, ஈரானை தாக்கி அதை ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிடலான்னு பார்த்தான். ஆனா அவன் 100 வருஷத்துக்கு இவனை பின்னாடி கொண்டு போயிட்டான். அதோட ஒரு இன்டர்நேஷனலா அன்டச்சபிள், தீண்டத்தகாத நாடாக மாறி வருகிறது. அதை விட அதே போன்ற ஒரு அவமானம் இது இஸ்ரேல்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆனது அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா EU இல்லை, நேட்டோ இல்லை, நாடுகள்லாம் தனித்தனியா ஈரான்கிட்ட பேசுறான். எல்லாம் யுவான்ல, பெட்ரோ டாலர் யுவான்ல இதாகுது. ஆகவே இந்த யுத்தத்தில் கிரேட்டர் இஸ்ரேல், அகண்ட இஸ்ரேல் என்பது மண்மூடி போய்விட்டது என்பது மிகப்பெரிய உண்மை. அதை ஈரான் தான் உறுதி செய்தது. ஈரான்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களை பற்றி இப்பவும் எழுதக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நீ எஸ்டிமேட் பண்ணதை விட, நீ கணக்கிட்டதை விட, மதிப்பிட்டதை விட அதிகமான ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இன்னும் இருக்கிறது. 40 நாள் நீ தொடுத்து குண்டு போட்ட பிறகும் என்று சொல்லுகிறார்கள். அதுல என்னன்னா, இப்போ வளைகுடா நாடுகள், அப்ரஹாம் மக்காடு இன்னும் ஒன்ன போட்டு வளைகுடா நாடுகளுக்கும் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து, அவனை பாலஸ்தீனைய மறந்துக்கிட்டு, ஜெருசலத்தை மறந்துக்கிட்டு, அல்-அக்ஸாக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் அதை பற்றி ஒரு கண்டன அறிக்கை வேணும், எப்போவாவது விடுவோம், இல்லைன்னா விடாமலே இருப்போங்கிற அளவுக்கு இருந்தது. ஃபுல்லா தலைகீழாக மாறி ஈரான் பக்கமும் யுவான் பக்கமும் சைனா பக்கமும் மாறி இருக்கிறார்கள். அதோட நாட்டு ஒரு பெரிய அறிவிப்பு உலகை உலுக்கி வருகிறது. இந்த பாதுகாப்புக்காக சவுதி அரேபியா பீரியாடிக்கலா அவ்வப்போது பே பண்ணக்கூடிய $600 பில்லியன், பில்லியன்ல எல்லாம் இல்லை, பில்லியன்ல தான், $600 பில்லியன் பணத்தை தரமாட்டேன், உன்னால நான் அழிஞ்சேதான்டா மிச்சம், உன்னால பாதுகாக்கப்படலை, உன் பாதுகாப்புங்கிறது தண்ணீரில் மிதக்கின்ற உமிழ்கள் போல ஆகிவிட்டது. ஆகவே அதை உடைந்து போய்விட்டு டொப்புன்னு போயிட்டு ஈரானுடைய தாக்குதல்ல இனிமேல் உனக்கு அந்த பணம் தரமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு போல்டு, ரொம்ப தைரியமான ஒரு அறிவிப்பு என்று சொல்லுகிறார்கள். அதாவது கப்பங்கட்டுற கட்ட மாட்டேன்னு சொல்றது பெரிய அறிவிப்பு தானே, அதை பெரிய அறிவிப்புன்னு எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி உலகத்தினுடைய மறு உருவாக்கம் நடைபெற்று இருக்கிறது. இதற்கு நாம் தந்த மிகப்பெரிய விலை 72,552 ஷஹீதுகள் பாலஸ்தீனத்துல, காசால, ஈரான்ல ஒரு 3000, லெபனான்ல ஒரு 3000 சொச்சம் என்ற அளவில் இந்த ஷஹீதுகள் எல்லாம் சாதித்தது என வைத்துக் கொள்வோம். இணைந்திருங்கள், தகவல்களை தருகின்றோம். பாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.